அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். தினசரி வெற்றி நம்ம சொன்னபடியே அது ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, ஏபிஎஸ்சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, தொடர் வெற்றியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லேயே பார்க்கலாம். 464 நேற்று ரிசல்ட்டு நண்பர்களே, 464 ரிசல்ட்டு, 46 ஏபியில் 64 பிசியில். நம்ம திரும்பவும் சொல்கிறேன், ஏபிஎஸ்சிபிஎஸ்சி ஆல் போர்டு, ஒரு நாள் ஆல் போர்டாக இருந்தால் இன்னொரு நாள் ஏபிஎஸ்சிபிஎஸ்சி, இன்னொரு நாள் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர் வெற்றியாக தான் கொடுத்துட்ருக்கோமே தவிர எங்கேயுமே நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிஸ் ஆகலை அப்படிங்கிறத நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். 464 நேற்று ரிசல்ட்டு அப்படிங்கும்போது 4664 அப்படிங்கிறது ஏபியில் பிசியில் நம்ம வந்து வெற்றியாக கொடுத்துருக்கோம். வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அதை வந்து நம்ம எடுத்ததில் 792 அப்படின்னு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 4 பவரு, 9க்கு 6 பவரு, 2க்கு 4 பவரு, 464 டைரெக்டாகவே நம்மளுக்கு பாஸ் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி இவன் எப்படி வைக்க போகிறான், என்ன மாதிரி வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே நான் வந்து திரும்பி கண்டினியூட்டியாக 6ஆல் நான் பெருக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 376. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 376, அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 132ன்னு வந்துச்சு. 132க்கு 241ன்னு வந்துச்சுங்களா. சரி, இப்போ நேற்று வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம அந்த ரிசல்ட்டுக்கு பவர் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட்டுக்கு பவர் அப்படிங்கும்போது இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா, இதுலேருந்து அப்படியே கூட குறைச்சி இப்படி கூட வைக்கலாம். இருந்தாலும் பவர் நம்பர்லேயும் தரேன், இதுலேயும் தரேன், உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அதை எடுத்துங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 6ல் வந்து 792 வந்துச்சு. நம்மள நேற்றைய கணக்கில் 7க்கு 4, 9க்கு 6, 2க்கு 4 அப்படியே டேரெக்டாகவே நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதை 3ஆல் நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 376ன்னு கிடைக்கிதுங்களா. இந்த இடத்துல வந்து 376ன்னு கிடைக்குதா. ஸோ இந்த 376 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து எப்படி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து நம்மள என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 376 எடுத்துக்கோமே. 376 வந்து நம்மளுக்கு வந்து ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 இந்த 3 வந்து சி போர்டில் 7 + 1 8, 683 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா, 683. சொல்லப்போனால் நம்மளுக்கு 1 2 3க்கு 241 எப்படி வச்சானோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் நாளைக்கு வரணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 683 ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 376 அப்படிங்கும்போது நான் வந்து இதுக்கு பவர் எடுத்தேன்னு வச்சுங்களேன். 3க்கு வந்து 6, 7க்கு வந்து 4, 6க்கு வந்து 3. ஸோ 643ங்கிறது நான் பவரில் எடுக்கிறேன். சரியா, இதுவும் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 464 அப்படிங்கிறதுக்கு நான் வந்து எடுக்கிறது 2 நம்பர் தான், 683, 643. அப்படிங்கும்போது ஏ போர்டில் எனக்கு ஸ்ட்ராங்காக 6 வருது. ஓகேவா, 6 வருது. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 வருது. ஸோ 6க்கு வந்து 4 பவரில் இருக்குது, 6க்கு வந்து 8ம் பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து, ஏன்னா 6க்கு 3 அப்படிங்கும்போது இவன் நேற்று வந்த ரிசல்ட்டாக 4க்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வைக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் இது உங்களுடைய கணிப்பில் எந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, நான் எடுக்கக்கூடியது 683, 643 அவ்வளோதான். இல்லை அதை நான் பாக்ஸில் எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் அப்படியே பாக்ஸில் திருப்பினீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 376 இருக்குது. அப்படிங்கும்போது 386 அப்படின்னு ஒரு செட்டு நீங்கள் வச்சுங்க கணக்கு. அவ்வளோதான். 683 386 அவ்வளோதான். எப்போவே நம்மளுக்கு எப்படி என்ன பண்ணுறேன்னா, ஒரு நம்பர் கூட குறைச்சா தான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பவரும் எடுத்திருக்கேன், கூட்டல் கழுத்துலையும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி முந்தானத்தை வந்து அந்த பேட்டர்ன்லேயும் மாறி போர்டை மேட்ச் பண்ணி மாற்றியும் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது 683, 643, 386 இதுதான் என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரி, இப்போ ஏபிஎஸ்சிபிஎஸ்சியை பார்த்துருவோம் நம்ம தெளிவாக. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. கண்டினியூஸாக நான் திரும்பவும் சொல்கிறேன்,
4Dக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து இந்த கால்குலேஷன் மெத்தடில் தினசரி ஏபி ஏசிபிசி அந்த மாதிரி வந்து நம்ம வெற்றிகளை கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ ஏபி ஏசிபிசி எப்படி கணக்கில் வருதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பவர்லேயே எடுத்துட்டோம். ஏற்கனவே நம்ம பவர்லேயே எடுத்துட்டோம். நம்ம டேரெக்டாக வந்து பாக்ஸ் நம்பர் மாதிரியும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த பாக்ஸ் நம்பர் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 63 36 83 38 43 34 86 68. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதுக்கு தான் 6க்கு, அதாவது 7க்கு 0, 6க்கு 3. ஸோ 03யும் இதில் சேர்த்துங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணது 503. ஒருவேளை அந்த 5 கூட வரலன்னு வச்சிங்களேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு 0 பவரில் இருக்குது, 6க்கு 3 பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது 03 60 03 63 36 83 38. இது எப்படின்னு புரிஞ்சுங்க. 63 பெருக்கினா 36, 83 பெருக்கினா 38, 43 பெருக்கினா 34, 86 பெருக்கினா 68. ஸோ இதுதான் ஏபிஎஸ்சிபிசியில் மொத்தம் 6 3 9 செட்டு இருக்குது. ஒரு சில நாட்கள் கம்மியாகவும் ஒரு சில நாள் அது எப்படி அந்த கால்குலேஷனை பொறுத்து தான் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் ஏபிஎஸ்சிபிசியில் எனக்கு தெரிஞ்சு இந்த 9 செட்டு இங்கே கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். 03 63 36 83 38 43 34 86 68. இதுதான் என் கெஸிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இது உங்கள் கணக்கில் வந்தால் பார்த்து எடுத்துங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து காமனாக 6 3 8 இதுதான். சரி, இதில் ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்று சொல்லுங்களேன். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியா அப்படிங்கிற மாதிரி 7க்கு 3 7, அதாவது 7க்கு 3 3க்கு 6. ஸோ ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னா 6 3 கணக்கில் வந்து வரும்னு வச்சுங்களேன். அவ்வளோதான் நண்பர்களே. 6 3 8 வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுங்க. ஏன்னா 7க்கு 8, 6க்கு 8, 3க்கு 8 அப்படிங்கும்போது அது சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுங்க. 6 3 8 அப்படிங்கிறது ஆல் போர்டை கணக்கு வச்சுங்க. ஸோ ஒரு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு தெரிகிறது வந்து 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பர்கள். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்படிங்கிறது என் கெஸிங்கில் வருது. உங்கள் கெஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ அப்படி 3 வரலன்னா 6, அவ்வளோதான். 3 வரணும், வரலன்னா அப்போ 3க்கு பவர் 6, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கணக்கு வருது. ஸோ இதில் பாருங்கள் உங்கள் கெஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். தினசரி வெற்றி நம்மளுடைய சேனலில் கொடுத்துக்கிட்டா இருக்கும். கூடிய விரைவில் மெம்பர்ஷிப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்குறோம். அதில் கன்ஃபார்மாக வந்து நம்ம 3D அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கலாம். அது ஆனால் இந்த மாதம் கிடையாது. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து அந்த அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஸ்டே டியூன். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.